ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபி சப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இளநறைய பூக்கக்கூடிய அத்தனை குணங்களும் உடைய சூப்பரான ஒரு ஹேர் க்ரீமோட தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுடைய கருமையான கூந்தல் வந்து மேற்கொண்டு நரைக்காமல் இது பார்த்துக்கும். அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய கூந்தலை வந்து ஃபுல்லாக ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த ஹேர் க்ரீமை பொறுத்த வரைக்கும் இளநறை உள்ளவங்க மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா கூந்தல் பிரச்சனைகளுக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்தில் 2-3 தடவை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியே பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுடைய கூந்தல் வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து வறண்டு போகாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஹேர் க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இந்த ஹேர் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட நிறைய விவரங்களை நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நேச்சுரலாக ஹேரை கேர் பண்ணிக்கிறது அண்ட் எந்த கெமிக்கல்ஸும் பயன்படுத்தாமல் உங்கள் கூந்தல் வந்து பராமரிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க அந்த இளநறைய போகக்கூடிய அந்த ஹேர் க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே நரைமுடி வர ஆரம்பிச்சிருது. இந்த பிரச்சனைக்கு ஜெனட்டிக்ஸ், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சிஸாக இருக்கலாம். அதனால் நமக்கு இளநரை இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டாக்டரை விசிட் பண்ணி நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன டெஃபிஷியன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் அதுக்குண்டான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். இது கூடவே நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம கூந்தல் வந்து நரைமுடி இல்லாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கும் அண்ட் மொத்தமாக ஓவராலாக ஹேர் க்ரோத் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். ஸோ கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான டயட்ஸ் அண்ட் அதனுடைய டயட் சார்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நரைமுடி இல்லாமல் கூந்தல் வளர்கிறதுக்கு நமக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வெளிப்புறத்தில் ஹேர் கேரும் ரொம்பவே அவசியம். ஸோ நரைமுடியை போக்கக்கூடிய நல்ல ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் அண்ட் நம்ம ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய நல்ல ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூந்தலுக்கு கருமையை கொடுக்கக்கூடிய மெலனினை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் க்ரீம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஹேர் க்ரீமுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இலைகள் தான். இந்த கொய்யா இலைகளுக்கு மெலனின் ப்ரொடக்ஷனை அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால நம்ம கூந்தல் கருமையாகிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இந்த இலைகளை ஒரு 8-10 இலைகள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு மூலிகை அப்படின்னா அது கருவேப்பிலை. கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் கூந்தலுடைய கருமையை அதிகரிக்கிறதுக்கும் கருவேப்பிலை ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஒரு 6-8 கருவேப்பிலை கொத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கூந்தல் வளர்ச்சியை ரொம்பவே மேம்படுத்தக்கூடிய கருப்பு உளுந்து தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இருக்கக்கூடிய ஹெல்தி ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூந்தலில் கருமையை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. ஸோ கூந்தல் வளர்ச்சியை ரொம்பவே மேம்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. இதுலேயுமே நிறைய ஹெல்தி ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதில் இருக்குது. நம்ம ஸ்கேல்ப்பை கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணவும் நம்ம கூந்தலை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுவுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த குரூப்பில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து கூந்தல் வளர்ச்சியை ரொம்பவே மேம்படுத்தக்கூடியது. ஸோ இதுவுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம். கூந்தல் வளர்ச்சிக்கு கருஞ்சீரகத்துடைய பங்கு ரொம்பவே அதிகம். நம்ம கூந்தலில் உள்ள கருமையை லாக் பண்ணிக்கிறதுக்கு, தக்க வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சத்தே இல்லாமல் பலமே இல்லாமல் இருக்கக்கூடிய கூந்தலில் கூட இது வளர்ச்சியை மேம்படுத்துது. இது நாம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு. ஸோ கருப்பு எள்ளையுமே இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம கூந்தல் உள்ள கருமையை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த பயிறு வகைகளையும் இந்த விதைகளையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ மறுநாள் காலையில் எல்லா பயிறுகளும் நல்லா ஊறி உப்பெல்லாம் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கொய்யா இலைகளையும் அதே மாதிரி கருவேப்பிலை இலைகளையும் நம்ம சேர்த்து போட்டு ஒன்றா அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம ஹேர் பேக்குக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு கலவையாக இருந்தாலும் அதை வடிகட்டி பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அந்த வகையில் இந்த வெள்ளை துணியில் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம்.
நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது ரொம்பவே சாஃப்டாக நைஸாக இருந்தால் கூடயுமே நம்ம கூந்தல் அது ஒட்டி பிடிக்கும். அதனால் நல்லா வடிகட்டிட்டு பயன்படுத்துகிறது தான் கரெக்டான முறை. ஸோ இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கலவைகளை வந்து துணியில் வடிகட்டும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பரான நல்ல ஒரு ஜாம் மாதிரி பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்து இந்த கலவை வந்து கிடைக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் அழுத்தமாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ முதல்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹேர் க்ரீமோடைய பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம சேர்க்கக்கூடிய நல்ல ஹெல்த்தியான ஆயில்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டான ஒரு ஹேர் கேருக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே அவசியம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வேப்ப எண்ணெய் அண்ட் அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெயை நம்ம எடுத்துக்க போகிறோம். இது கூடவே கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய அதே மாதிரி நரைமுடியை போக்கக்கூடிய நல்ல குணாம்சங்களுடைய பசு நெய் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த நெய் நல்லா உருகி வர வரைக்கும் இந்த சுடு தண்ணியில் நம்ம நல்லா சூடுபடுத்திக்க போகிறோம். ஸோ இந்த எண்ணெய்கள் வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு ஹெர்பல் மிக்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நரைமுடியை போக்கக்கூடிய முக்கிய மூலிகை வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். மாதிரி நம்ம கூந்தலில் உள்ள கருமை தன்மையை அதிகரிக்கக்கூடிய வல்லாரையும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நரைமுடியை போக்கக்கூடிய அதே மாதிரி கூந்தல் வளர்ச்சியை சப்போர்ட் பண்ணக்கூடிய மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அண்ட் கடைசியாக கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய கூந்தலுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய செம்பருத்தி பூவோட பொடியை நம்ம எடுத்துக்க போகிறோம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அது தாராளமாகவே கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஹெர்பல் மிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஸோ நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த பயிர்களெல்லாம் அரைச்சி நமக்கு கிடச்ச அந்த க்ரீம் இருக்குது இல்லைங்களா, அது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா நம்ம வந்து எல்லாம் ஒன்று சேர கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த கலவை ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், தண்ணி எதுவும் சேர்த்து கலந்துடாதீங்க. ஸோ இந்த கலவையோடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ஹெல்தியான ஆயில்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த பயருடைய க்ரீம் பேஸ், இந்த ஹெர்பல் மிக்ஸ், இந்த ஆயில்ஸ், இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி எல்லாமே ஒரு சேர பிளெண்ட் ஆகி வரும்போது நமக்கு ரொம்பவே நியூட்ரிஷியஸான அதே நேரத்தில் ரொம்பவே நரிஷிங்கான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் க்ரீம் வந்து ரெடியாகி கிடைக்கும். ஸோ இந்த ஹேர் க்ரீமை நீங்கள் 2 வீக்ஸ் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த முடியும். ஈரமே இல்லாத சுத்தமான ஒரு கிளாஸ் பாட்டிலில் இந்த ஹேர் க்ரீமை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஹேர் க்ரீமை ஒரு வாரத்தில் 2 to 3 டைம்ஸ் வரைக்குமே நீங்கள் பயன்படுத்தி ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது மைல்டு ஷாம்பு இல்லை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஹேர் வாஷ் பவுடர், அதாவது ஷிககாய் பவுடர் இருக்கிறீங்களா, அதையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஹேர் க்ரீமை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்கள் நரைமுடியோடைய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நரைமுடி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஓவராலில் உங்கள் ஹேருடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். நான் ஷேர் பண்ண இந்த ஹேர் க்ரீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கமெண்ட்ஸு கண்டிப்பாக வீடியோக்குள்ளே தெரிவிங்க. ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா உங்களுக்கும் எனக்குமான ஒரு கான்வர்சேஷனே அங்கே தான் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய டவுட்ஸை என்கிட்ட கேட்கும் போது தான் அதை பேஸ் பண்ணி நான் அடுத்த வீடியோஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கணும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.